பார்க்க போறோம்னா அளவியல் 3Dல அடுத்து பார்க்க போற ஷேப் வந்து என்னென்ன அப்படின்னா கோளமும் அரைக்கோளமும் பார்ப்போம். சரிங்களா? ஸ்பியரும் ஹெமிஸ்பியரும் பார்க்கலாம். அரைக்கோளம் இதில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். இப்போ கோளம்னு எடுத்துக்கணும். கோளத்தோட மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 4πr². அதே தான் வந்து என்ன வரும் அப்படின்னா வளைபரப்புக்கும் அதே தான் வரும். வளைபரப்பு ஃபார்முலாவும் 4πr² வரும். கன அளவு வந்து 4/3πr³ வரும். சரிங்களா? இதே இது உள்ளீடற்ற கோளம் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்போம். உள்ளீடற்ற கோளம் அதுக்கு கன அளவு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா கன அளவு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா அதில் தான் நம்ம சம்ஸ் நிறையா ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 4/3πR³ மைனஸ் ஸ்மால் r³ இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது போக தடிமண்ணு கேட்டால் ஃபார்முலா வந்து வழக்கம் போல R மைனஸ் ஸ்மால் r. அடுத்து வந்து அரைக்கோளம். ஹெமிஸ்பியர். சரிங்களா? இதுக்கு வந்து மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து 3πr² வரும். வளைபரப்பு ஃபார்முலா வந்து 2πr² அல்லது பக்கப்பரப்பு. சரிங்களா? கன அளவு ஃபார்முலா வந்து 2/3πr³ வரும். இதே இது உள்ளீடற்ற அலைக்கோளம். உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு ஃபார்முலா 2/3πR³ மைனஸ் ஸ்மால் r³ வரும். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இதில் தான் ஃபார்முலா கொடுத்துருக்கோம். கோளம் மற்றும் அரைக்கோளம், ஸ்பியர் அண்டு ஹெமிஸ்பியர். சரிங்களா? இதில் இந்த டெஃபினேஷன் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு வட்டம் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஒரு அரைவட்டத்தை அதன் விட்டத்தை அச்சாக கொண்டு, எதை அச்சு அப்படின்னா விட்டத்தை அச்சாக கொண்டு ஒரு முழு சுற்றும் போது உண்டாகும் திண்ம உருவம் கோளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வளைபரப்பு அப்படின்னா 4πr². ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் தான். கோளத்தை பொறுத்த வரைக்கும் வளைபரப்பு மொத்த பரப்பு வந்து நமக்கு சமம். கன அளவு வந்து 4/3πr³ வரும். சரிங்களா? அரைக்கோளம் வளைபரப்பு அப்படின்னா 2πr², மொத்த பரப்பு அப்படின்னா 3πr² வரும். இதே இது கன அளவு ஃபார்முலா வந்து 2/3πr³ வரும். உள்ளீடற்ற அரைக்கோளம். சரிங்களா? இது வளைபரப்பு மொத்த பரப்பு ஃபார்முலா. கன அளவு ஃபார்முலா வந்து 2/3πr³ மைனஸ் r³. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு சமமாக பார்க்கலாம். ஃபார்முலா மட்டும் லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நோட் எழுதி வச்சுக்கோங்க. உள்ளீடற்ற அரைக்கோளம் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. வளைபரப்பு அப்படின்னா 2πr² + r². இது லைட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன அளவு வச்சு நமக்கு நிறையா சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து அரைக்கோளம். இது வந்து கோளம். சரிங்களா? ஒவ்வொரு சமமாக பார்க்கலாம். ஸோ கோளம் டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் ஆனோடனே, இந்த டாபிக் ஸ்டார்ட் ஆனோடனே ஃபஸ்ட்டு சம் வந்து இதுதான் இருக்கும். சரிங்களா? இந்த சம் ரிப்பீட்டடாக நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கோளத்தின் புறப்பரப்பு மொத்த பரப்பு பக்கப்பரப்பு அப்படி எதுனாலும் நமக்கு ஒன்று தான். சரிங்களா? புறப்பரப்பு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 154 கொடுத்துருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்பு ஃபார்முலா என்ன வரும், 4πr² = 154. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா விட்டம் கேட்குறாங்க. விட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து d = 2r. கரெக்டாக ஆரத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு விட்டம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு r² கண்டுபிடிக்கணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துங்க. 154 × 1/4 × 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22 வரும். சரிங்களா? 2 4
7 7 11 22 இங்கே 7ன்னு வரும். அப்போ ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 2 7லேருந்து ஒரு 7 2 2லேருந்து ஒரு 2. அப்போ டி ஈக்குவல் டு 2ஆர்னு வரும். அப்போ 2 இன்ட்டு 7/2. அப்போ ஆன்சர் வந்து 7ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு கோள வடிவ வளிக்குண்டில் பலூனில் காற்று உந்தப்படும் போது அதன் ஆரம் 12 சென்டிமீட்டர்லேருந்து 16 சென்டிமீட்டராக உயர்கிறது. இரு புறப்பரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பலூன் இருக்கு, ஸ்டார்டிங்கில் அது வந்து ஆரம் வந்து 12 இருக்கு. இப்போ இதுக்குள்ளே காற்றடிக்கும் போது பலூன் வந்து எப்படி மாறுது அப்படின்னா கொஞ்சம் பெருசாக மாறுது. அப்போ அதோட ஆரம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 16 அப்படின்னு சொல்லி மாறுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டோட புறப்பரப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. இப்போ R1 R2 ரெண்டு பலூன் இருக்கு, ரெண்டோட ரேடியஸும் வேற வேற, அதனால R1 R2ன்னு எடுக்கிறேன். அதுக்கு விகிதம் பார்க்குறேன். R1 அப்படிங்கிறது 12 R2 அப்படிங்கிறது 16. கேன்சல் பண்ணிங்கன்னா 3:4ன்னு வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, புறப்பரப்புகளின் விகிதம். ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 4πR1² 4πR2². அப்போ 4πயும் 4πயும் கேன்சல் ஆயிரும். சப்ஸ்டியூட் பண்ணால் R1 இருக்கிற இடத்துல 3² R2 இருக்கிற இடத்துல 4². அப்போ 9:16ன்னு வரும். ஆன்சர் ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம்ம நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு இப்போ கோளம்னு எடுத்துக்கிட்டா அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு வந்து என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவில் இருக்கும். தர்பூசணி கோளம் எடுத்துக்கணும், அது ரெண்டா பிரித்தோம் அப்படின்னா மேல்பாகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வட்ட வடிவில் இருக்கும். அப்போ அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு அப்படின்னா வட்டத்தோட அரைப்பரப்பு, வட்டத்தின் பரப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1386. வட்டத்தோட பரப்பு ஃபார்முலா πr² = 1386. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, மொத்த பரப்பு. அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா வந்து 3πr². கரெக்டாக? அப்போ 3 இன்ட்டு இந்த πr² இருக்கிறதுல என்ன போட்டோம்னா 1386ன்னு போட்டலாம். 6 3 18 மிச்சம் 1, 3 8 24 25 மிச்சம் 2, 3 3 9 11 மிச்சம் 1 4, 4158ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கோளத்தின் ஆரம் 25% அதிகரிக்கும் போது அதிகமாகும் புறப்பரப்பின் சதவீதம். கரெக்டு தான். சரிங்களா? ஒரு கோளத்தோட ஆரத்தை வந்து 25% அதிகரிக்கணும். அப்படி அதிகரித்தோம் அப்படின்னா நமக்கு சைஸும் நம்ம கொஞ்சம் பெருசாகும். அந்த புறப்பரப்போட சதவீதம் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஸோ இப்போ கோளம் வரையணும் அப்படின்னா எனக்கு என்ன மட்டும் இருந்தால் போதும், ஆரம் மட்டும் இருந்தால் போதும். கரெக்டாக? அப்போ இங்கே நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா x + y + x × y/100. ஆல்ரெடி பெர்சன்டேஜ் டாப்பிக்கில் இந்த சம்மை பார்த்துருப்போம். திருப்பி மென்சுரேஷன்லேயும் இது பார்க்கணும். சரிங்களா? ஒரே ஒரு இது மட்டும் இருந்தால் போதும், நான் கோலத்தை வரைஞ்சிடலாம். அப்போ எக்ஸ் இருக்கிறதையும் ஒய் இருக்கிறதையும் என்ன போட போகிறேன்னா 25 அதிகரிக்கும்னு போட்டிருக்காங்க. அப்போ ப்ளஸில் எடுத்துக்கணும். சரிங்களா? 25 + 25 + 25 × 25/100. இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 50 ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 625/100ன்னு வரும். 2 0க்கு இந்த புள்ளி 2 இது தள்ளி வரும். அப்போ 50 + 6.25. அப்போ ஆன்சரு 56.25ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். கோளம், வட்டம், சதுரம் இது எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து பெர்சன்டேஜ் அதிகரிக்கிறேன் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த ஃபார்ம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் R1 R2 4:3
7ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? 4/3 பை ஆர் கியூப்னு வருமா? அப்போ R1 கியூப் ஈஸ்ட்டு 4/3 பை R2 கியூப்னு எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ 4/3 கேன்சல் ஆயிரும், பையும் கேன்சல் ஆயிரும். R1 இருக்கிற இடத்துல 4 கியூப் ஈஸ்ட்டு R2 இருக்கிற இடத்துல 7 கியூப். நாங்க 16 நாளா 64. 7 கியூப் பண்ணால் 343 வரும். சரிங்களா? இந்த மாதிரி விகிதம் கேட்டாலே எதுக்கு கேட்குறாங்கன்னு பாருங்கள். கன அளவு கேட்குறாங்களா, மொத்த பரப்பு கேட்குறாங்களா, வளைபரப்பு கேட்குறாங்களான்னு பாருங்கள். ரெண்டுக்குமே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். எது கேன்சல் ஆகுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ எது கேன்சல் ஆகும் அப்படின்னா, இதை கியூப் பண்ணால் 4/3 பையும் 4/3 பையும் கேன்சல் ஆகிரும். 64/343 வரும். சரிங்களா? ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? 2/3 பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமேயானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்கிட்ட வந்து ஒரு அரைக்கோளம் இருக்கு. சரிங்களா? இதோட கன அளவு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 29,106. அதாவது களிமண்ணில் செய்கிறேன், இதுக்கு எடை வச்சா அப்படின்னா 29,106 இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் இருந்து கொஞ்சோண்டி களிமண்ணை மட்டும் எடுக்கிறேன். எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னா 3ல் 2 பங்கு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? மொத்தம் 3 பங்கு இருந்துச்சுன்னா அதை 2 பங்கு தனியாக எடுத்துடுறேன். எடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, புதுசாக நானாக ஒரு அரைக்கோளம் உருவாக்குறேன். அப்படி உருவாக்குறேன் அப்படின்னா இதோட ஆரம் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். அப்போ புதிய அரைக்கோளத்தின் கன அளவு கன அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல எவ்வளோ இருக்கோ அதுல 3ல் 2 பங்கு நான் வெளியில எடுத்துடுறேன். ஓகே. அப்போ இதோட எடை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட எடை வந்து 29,106. அதுல இருந்து 3/2 பங்கு. ஓகே. அப்போ 3ல் 2 பங்கு இருக்கும். ஓகே. இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும்? ஒரு 3 இங்கே 9 27, மிச்சம் 1, 7 0 2ன்னு வரும். அப்போ இதை பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்? 4 0 14, மிச்சம் 1 19 வரும். 19,404. அப்போ புதுசாக ஒரு அரைக்கோளம் உருவாக்கியிருக்காங்க பார்த்தீங்களா? அதோட கன அளவு வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 19,404. கன அளவோட ஃபார்முலா வந்து என்ன? 2/3 பை ஆர் கியூப். அப்போ 19,404 வரும். அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு 19,404 இன்ட்டு 2/3. இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 3/2ன்னு வரும். 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 1 இங்கே 9 2 18, மிச்சம் 1, 7 0 2. அடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா 11 2 22. இங்கே 2 8, மிச்சம் 1, 8 2 14, மிச்சம் 1, 5 1 1 இங்கே 4 4 1. சரிங்களா? அப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு இந்த 441 நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா 21 இன்ட்டு 3 21. 2 பக்கமும் கியூப் ரூட் எடுத்தால் ஆர் ஈக்குவல் டு 21ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது சம்மந்து கொஞ்சம் முக்கியமானது, ஒரு தடவை நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒரு உள்ளீரற்ற தாமிர கோளத்தின் வெளிப்புற மற்றும் உட்புற பரப்புகள் முறையே. வெளிப்பரப்பு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 576 பை. உட்புற பரப்பு 324 பை. சரிங்களா? எனவே கோளத்தை உருவாக்க தேவையான
தாமிரத்தின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ உள்ளீடற்ற கோளம், உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன வரும்? உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு ஃபார்முலா வந்து 4/3 பை r³ மைனஸ் r³ வரும். இப்போ நம்ம கேபிட்டல் ஆர் என்னன்னு தெரியணும், ஸ்மால் ஆர் என்னன்னு தெரியணும். அதுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வெளிப்பரப்பு ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா 4πr² = 576 பை. அதே மாதிரி உட்புற பரப்புனா ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். 4πr² = 324 பையன்னு வரும். சரிங்களா? பை கேன்சல் ஆகிடும். ஒரு நாள் 4 இங்கே, ஒரு நாள் 4 மிச்சம் 1, 4 16 மிச்சம் 1, 4 16. r² அப்படிங்கிறது 144. அப்போ ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 12ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணால் பை கேன்சல் ஆகிடும். 1 இங்கே 81ன்னு வரும். அப்போ ஆர் வந்து 9ன்னு வரும். 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 9ன்னு வரும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ 4/3 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 6 இருக்கிற இடத்துல 12³ மைனஸ் இங்கே வந்து 9³. ஓகே. இப்போ 12 கியூப் பண்ணால் 12 12 144 இன்ட்டு ஒரு 12 8 8 2 4 4 1 8 2 1728 1728 மைனஸ் 9 கியூப் பண்ணால் 729ன்னு வரும். சரிங்களா? அப்போ 4/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா 999 வரும். ஓகே. 1 இங்கே 3 3 3 1 7 7 4 28 மிச்சம் 5. இது கேன்சல் ஆகாது. ஆன்சர் வந்து பாயிண்டில் தான் வரும். சரிங்களா? ஸோ இதுவும் கேன்சல் ஆகாது. இங்கே 333 இங்கே 7. சரிங்களா? இது ரெண்டையும் பெருக்கி மொத்தமாக டிவைட் பண்ணி பாருங்கள். பெருக்கினா என்ன வரும் அப்படின்னா 4ஆல் பெருக்கணும். 3 12 1 3 12 13 1 அடுத்து 22 4 6 6 2 4 6 6 2 4 0 1 13 9 29,304/2ன்னு வரும். சரிங்களா? இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 4 பாயிண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கா, 4ன்னு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. கரெக்டாக? ஏன்னா அது டிவைட் பண்ணிங்கன்னா 4 7 28ன்னு வரும். சரிங்களா? ஸ்டார்டிங்கில் 4 வரணும். 4 இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 29,304 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 4 7 28 மிச்சம் 1 3 1 7 மிச்சம் ஒரு 6 0 8 56 மிச்சம் 4 4. சரிங்களா? 6 42 2 புள்ளி வச்சு 0 14. இப்போ 4186.2. ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் கடைசி சம்மு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு உள்ளீடற்ற அரைக்கோள, உள்ளீடற்ற அப்படின்னா ஹாலோ ஹெமிஸ்பியர். சரிங்களா? அதன் கன அளவு, உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு 436 π/3. ஓகே. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கோளத்தின் வெளிவிட்டம் கேபிட்டல் டி வந்து 14. அப்போ கேபிட்டல் ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 7ன்னு வரும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, எனில் அதன் தடிமன் வந்து என்னன்னு கேட்குறாங்க. தடிமன் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா என்ன, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். சரிங்களா? அப்போ இன்னும் நம்ம அந்த ஆர் வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு ஃபார்முலா என்ன, 2/3 π கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் r³ = 436 π/3.
பையும் கேன்சல் ஆயிரும், 3 3 கேன்சல் ஆயிரும், 4 2 2 இங்கே 2 1 மிச்சம் 1 சரிங்களா. 6 இருக்கிற இடத்துல 7 கியூப் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூப் ஈக்குவல் டு 218. 7 கியூப் பண்ணால் 343 ப்ளஸ் 218 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 218 ஈக்குவல் டு ஆர் கியூப். இப்போ ஆர் கியூப் ஈக்குவல் டு 125, அதாவது 5 கியூப்னு வரும். அப்போ ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு வரும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. தடிமன் ஈக்குவல் டு 7 மைனஸ் 5, அப்போ ஆன்சர் வந்து 2ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாடல் சம் வந்து நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இந்த உள்ளீரற்ற அரைக்கோளம், உள்ளீரற்ற கோளம் இது ரிலேட்டடாக சம்ஸ் எல்லாமே நல்லா கேட்டிருக்காங்க. இதுவும் நமக்கு 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இருக்கும் சரிங்களா. ஒரு சில சம்ஸ் வந்து இன்னும் ஸ்கூல் புக்கில் இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், வீடியோ பார்த்து எழுதி வச்சுக்கிட்டு புக்கை வந்து லைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. புக்கு வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதோட இந்த இது கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்ததில் அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.